கையில் கொடுத்துருவாங்க. பில்ஸ் இல்லைன்னா டேபிளில் வைப்பாங்க. நாங்கள் எதோ என்னென்ன வச்சுருக்காங்க பேப்பரை எழுந்து படிப்போம். அது 10 பிள்ளை 20 பிள்ளை வரும். ஏதாவது இப்படி பார்க்கும்போது தொழிலாளர் அப்படி இப்படி இருக்கும், பார்த்துட்டு நம்ம வீழ்ச்சிக்கலாம். ஆனால் இப்போ கணினி மயமாக்கிட்டாங்க, டிஜிட்டல் மூவிங்கில். அப்போ அதுக்கு எங்கள் முன்னாடி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் அது மட்டும் பேசாமல் இருக்கும். அதை பாதி எம்எல்ஏக்கு ஆன் பண்ண தெரியாது. இது வேற சொல்லிட்டா நாளைக்கு சண்டைக்கு வந்துடும், அங்கே போய் எங்களை திட்டி பேசுகிறார். உலகளாவிய தோழர்கள் ரத்தம் சிந்தி பெற்ற அந்த உரிமையை சட்டமன்றத்தில் 30 செகண்டுகளிலேயே அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கிய போது அதை படித்து மிக கவனமாக அவர் படிக்கின்ற நேரத்திலே, ஏன்னா இப்படி எழுந்து கூட ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரை தாண்டி அப்படி போய் முதலமைச்சர் சொல்றதுக்கு நேரம் ஆகாது. அப்படி சின்ன பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டேபிள் இருந்து டைவர்ச்சி ஏறி குதிச்சு சட்டமன்ற லைவ்ல போய் பாருங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கலைஞருக்கும் உங்கள் அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி தருகின்ற கார்பரேட் கம்பெனிகளிடம் கைக்கூலி பெற்ற சிலர் துணையோடு, IAS அதிகாரிகள் துணையோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் தளபதி நிறுத்துங்கள் என்று சொன்ன ஒரு தொகுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. இது எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதிக்க கூடாது என்று மிக உணர்ச்சிகரமாக, வேகமாக, ஆழமாக இந்த செய்திகளை எல்லாம் தமிழக சட்டமன்றத்தில் நான் பேசினேன். வாக்கரசியலுக்காவது நீங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசு கோரிய தீர்மானத்தையும் அழுத்தத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நான் வைத்தேன். ஆனால் 2 முறை சட்டமன்றத்திலும், ஒரு முறை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டிய தலைமைச் செயலாளர், அரசு கூட்டாது தலைமைச் செயலாளர், அனைத்து துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்திலும் இதையே 20 நிமிடமாக மிக ஆழமாக நான் பேசிய பிறகும் கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த பிரச்சனையை குறித்து எனக்கு அருமை தம்பி அருள் அவர்களும் தோழர் கீதா அவர்களும் தங்கள் தோழர்களோடு இதுபோன்று ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் ஏற்கனவே மாநில அரசுகளால் இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற நலவாரியங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் உழைப்பில் சேமித்து வைத்திருக்கிற இந்திய முழுக்க இருக்கிற பணம் சுமார் 1 லட்சம் கோடி, அதையும் அவர்கள் கபலீகரம் செய்வதோடு இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளை முற்றுமுதலுமாக அடித்தொழிக்கக்கூடிய பன்னாட்டு பணக்கார பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான சட்டங்களாக, துணை போகின்ற சட்டங்களாக இது இருக்கும் என்கிற அளவில் அவர்கள் இந்த கருத்துக்களை எனக்கு எடுத்து வைத்தார்கள். அதற்கான புள்ளி விவரங்களை, விவர அறிக்கைகளை என் கைகளிலே தந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்திற்கு சென்று கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்து அதை பேசுவதற்கான வாய்ப்புகளை நாம் கேட்டோம். ஆனால் அதற்கென்று பிரத்யேகமாக அதற்கான வாய்ப்புகள் வழங்காத போதும் எனக்கு கிடைத்த நேரத்தை முதலமைச்சர், அவையில் இருந்த தொழிலாளர் துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அவையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனையை நான் எழுப்பி சட்டமன்றத்தில் பேசினேன். இதுபோன்ற ஒரு பேர் ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் அமைத்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்கள் உங்கள் தலைவர் கொண்டு வந்த அந்த அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அனைத்தும் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு அமல்படுத்தினால் இது முற்றுமுதலுமாக இது அழிந்து போகும். இந்த நலவாரியங்கள் இயங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே இங்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களில் தொழிலாளர்கள் ஒன்று கூடுவதற்கு, கொடியேற்றுவதற்கு, தொழிற்சங்கம் வைப்பதற்கு உரிமைகள் இல்லை. அதற்கே இன்றைக்கு உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் வரையில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இருக்கின்ற ஒரு உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு தொகுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. இது எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதிக்க கூடாது என்று மிக உணர்ச்சிகரமாக, வேகமாக, ஆழமாக இந்த செய்திகளை எல்லாம் தமிழக சட்டமன்றத்தில் நான் பேசினேன். உடனடியாக தொழிலாளர் துறை அமைச்சர், அவர் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எனக்கு நெருக்கமான நண்பர், கண்டிப்பாக இது முதலமைச்சரோடு கலந்து பேசி இதற்குரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்று எனக்கு உத்தரவாதம் தந்தார். ஆனால் அது தந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. அப்படி எந்த ஒரு தீர்மானம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு எதிராக, வேளாண்மை சட்டத்திற்கு எதிராக, இங்கு தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக நம்முடைய தமிழக சட்டப்பேரவை அனைத்து அரசியல் கட்சிகளோடு துணையோடு ஏற்றப்படுவது போல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த
பல லட்சக்கணக்கான அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் குடும்பங்கள், குறிப்பாக பெண்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து அனைவரும் இருக்கிறார்கள். இந்தியாவில் சுமார் 25 கோடியிலிருந்து 30 கோடி பேருக்கு மேல் இதில் அங்கம் வகிக்கிறார்கள், உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆக இதனுடைய ஆழத்தை, இதனுடைய வீரியத்தை, இந்த தொகுப்பு சட்டத்தினுடைய பாதிப்பை இந்த குடும்பங்கள், இந்த உறுப்பினர்கள் குடும்பங்கள் தெரிந்து கொண்டால் நாளை இது அரசியல் ரீதியாக கூட ஆளுகின்ற நம்முடைய அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். வாக்கரசியலுக்காவது நீங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசுக்கு கூறிய தீர்மானத்தையும் அழுத்தத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைத்தேன். ஆனால் இதுவரையில் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை, சட்டமன்ற கட்சி தலைவர்களை அழைத்து கோட்டையிலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் வேறு விதமான அஜெண்டாவிற்காக கூட்டப்பட்ட கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தில் நான் பேசியது வேறு விதமான அஜெண்டா, நாம் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம் என்று நான் அந்த அஜெண்டாவுக்குள் போகாமல் முழுக்க தோழர் கீதா அவர்களும் அருள் அவர்களும் கொடுத்த இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எப்படி இதனால் பாதிக்கப்படுவார்கள், ஏன் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது, எப்படி இந்த நலவாரியங்களை அவர்கள் டிஸ்மிஸ் செய்வார்கள், எப்படி இந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள், இது இந்தியாவிற்கே வழிகாட்டியாக பல்வேறு பிரச்சனைகளில் சட்டங்கள் இயற்றுவதும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் இந்திய மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகின்ற ஒரு தளமாகவும், சமூக நீதி தளத்திலும் ஒரு இந்திய நாட்டிற்கு வழிகாட்டி மாநிலமாக இருக்கின்ற தமிழகம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதிலே நமக்கு பாதிப்பு வருவதற்கு முன்பாகவே நாம் தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயாவது நீங்கள் ஒரு தீர்மானத்தை கோரிக்கையாக சேருங்கள் என்று நான் வலியுறுத்தி பேசினேன். முடிந்தா தோழர் கீதாவோ அருளோ இங்க இருக்கிற சிஐடி, ஏஐடிசி, HMS, LPF போன்ற பல்வேறு இந்திய அளவில் இருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கான கோட்டையில் உங்கள் சங்கங்களை சார்ந்த ஊழியர்கள் இருந்தால் அந்த மினிட்டை மட்டும் நீங்கள் அதில், ஏன்னா சட்டமன்றத்தில் நான் பேசுறதே வெளியே தரதில்லை, அது வேற விஷயம். வீடியோவும் தரமாட்டாங்க, பேச்சாவும் தரமாட்டாங்க. அன்னைக்கு கூட அந்த மினிட் நான் கேட்டேன், எனக்கு தரல. ஆனா வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நான் என்ன பேசினேன் என்பதை நான் பதிவு செய்தேன். இதை நான் பேசியிருக்கிறேன். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்பு இன்னைக்கு கழுத்துல கத்தி வச்சுட்டான் ஒன்றிய அரசு, இது நடத்தினா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை விழாவாரியாக அப்படி பேசியதை திரும்பவும் வந்து நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் முன்பு பேசி அதை நான் அருள் அவர்களை கவனத்திற்கு கீதா தோழர்கள் மூலமாக இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அமைப்புச்சாரா தொழிலாளர் கூட்டமைப்புடைய தலைவர்களுக்கு தெரிவியுங்கள் என்று சொன்னேன். ஆனால் 2 முறை சட்டமன்றத்திலும், ஒரு முறை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டிய தலைமைச் செயலாளர், அரசு கூட்டாது தலைமைச் செயலாளர், அனைத்து துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்திலும் இதையே 20 நிமிடமாக மிக ஆழமாக நான் பேசிய பிறகும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசு இதை எதிர்த்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முதல் மாநிலமாக இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழகத்திற்கு இருக்கிறது. ஏன்னா நாம் தான் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் உருவாக்கியதிலிருந்து, தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாப்பதில், என்பீல்டிலிருந்து, கார்பன் யூனிவர்சிட்டியிலிருந்து, நம்முடைய மணலி MRL இருந்து, அங்க இருக்கிற எல்லா ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து, அசோக் லைல் நிறுவனத்திலிருந்து எல்லா நிறுவன தொழிலாளர்களோடும், தொழிலாளர் தலைவர்களோடும் நான் தொடர்பில் இருந்தவன். அந்த அடிப்படையிலேயே நான் இதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் கண்டிப்பாக இதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தமாக மிக உணர்வுபூர்வமாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தமிழகம் சமூக நீதி தளத்தில் இருந்தும் ஏனைய தொழிற்சங்க உரிமை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தொழிலாளர் சட்டம் நம்ம முதலமைச்சர் கண்ணிலே மண்ண தூங்கியிருக்கான். அந்த கார்பரேட் பெரு நிறுவனங்கள் சில அதிகாரிகளை அதுல என்னன்னா 12 மணி நேரம் கூட இல்லாருல இந்த சட்டத்தை ஃபுல்லா படிச்சு 12 மணி நேரத்துக்கு மேல 18 மணி நேரம் 24 மணி நேரம் கூட நினைத்தால் உங்களை போன்றவர்களை, தொழிலாளர் வர்க்கத்தை, தொழிலாளர் தலைவர்களுக்கு தெரியும், விருப்பம் அவருடைய எப்படி வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் மே தினத்தின் ஆற்றிய உரை, இந்த உலகளாவிய தொழிலாளர் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் அவர் வழங்கிய சலுகைகள், அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு துணை நின்ற அதே தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதே பெரும் நிறுவனத்திற்கு ஆதரவாக அந்த சட்டம் வந்தது. அதுல என்ன, மற்ற கட்சி தலைவர்கள் யாரையும் குறை சொல்லல. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மோடி ஒண்ணு கொண்டு வந்தார்ல டிஜிட்டல் இந்தியா, நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு. ஏற்கனவே சட்டம் வந்துச்சுன்னா பேராசிரியர் சரஸ்வதி இங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், மூத்தவங்க பில்ஸை கையில கொடுத்துருவாங்க.
பில் செய்யலைன்னா டேபிளில் வைப்பாங்க. நாங்கள் ஏதோ என்னடா வச்சிருக்காங்க பேப்பரை எழுந்து படிப்போம். அது 10 பில்லு 20 பில்லு வரும். ஏதாவது இப்படி பார்க்கும்போது தொழிலாளர் அப்படி இப்படி இருக்கும், பார்த்துட்டு நம்ம வீழ்ச்சிக்கலாம். ஆனால் இப்போ கணினி மயமாக்கிட்டாங்க, டிஜிட்டல் மூலியத்தை. அப்போ அதுக்கு எங்கள் முன்னாடி ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் அது மட்டும் பேசாமல் இருக்கும். அதை பாதி எம்எல்ஏக்கு ஆன் பண்ண தெரியாது. இது வேற சொல்லிட்டா நாளைக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க, அங்கே போய் எங்களை திட்டி பேசுறாரு. அதை ஆன் பண்ணி அதை அமுக்கி கிமிக்கி அதை பார்த்து, அது பெரிய எழுத்தாக வரும், சின்ன எழுத்தாக வரும், நடுவில் கோடு கோடாக வரும், கலர் கலராக வரும். இதையெல்லாம் தாண்டி அதை படித்து அப்புறம் இந்த தொழிலாளர் சட்டத்தை பார்த்து அதிலிருந்து படிச்சுட்டு இதில் பின்ன தெரியுங்களா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் செய்கிற வேலைலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறை செயலாளரும் சொல்கிறேன். சட்டம் காலையில் 9:30 மணிக்கு பில் சட்டமன்றத்தில் வைக்கிறாங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி 4 மணிக்கு தான் எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்களாம். எந்த எம்எல்ஏ 3 மணி 4 மணிக்கு மெயில் ஓப்பன் பண்ணி படிக்க முடியும்? அப்புறம் காலையில் எங்கள் பேரவைத் தலைவர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. என் அன்புக்குரிய பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எனக்கு எதுக்கு சண்டை வருது? போய் வரைக்கும் வேல்முருகா உக்காரு, வேல்முருகா உக்காரு, வேல்முருகா 3 துளிகளில் முடி, வேல்முருகா 5 மணித்துளிகளில் முடிம்பார். மணித்துளி கூட சொல்ல மாட்டாரு. அப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அவர் என்ன செஞ்சாரு, இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு வேகமா. ஒரு நாளைக்கு 20 பில்லு 30 சட்டம் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இந்த கணக்கில்லாத மணி வரையறை இல்லாத தொழிலாளர்களை வேலை வாங்கி கொள்ளலாம். கார்பரேட் பெருநிறுவனங்கள் என்ன ஆமாலும் செஞ்சுக்கலாம். தொழிலாளியா அவன் அடிமை அப்படின்னு பட்டா போட்டு கொடுக்குற அந்த சட்டத்தை அவர் படிக்கிறாரு. இந்த சட்டத்தை நான் அறிமுகம் செய்கிறேன், ஏற்போர் அதிகம் என்கிறேன், ஏற்போர் அதிகம், ஏற்போர் அதிகம், எதிர்ப்போர் இல்லை என்று கருதுகிறேன். சட்டம் நிறைவேறுவது எத்தனை நிமிஷம்? 1.5 நிமிஷம் இல்லைங்கய்யா, இஞ்சி போனா 30 செகண்ட். 30 செகண்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களின் வாழும் உரிமையை, உலகளாவிய தோழர்கள் ரத்தம் சிந்தி பெற்ற அந்த உரிமையை சட்டமன்றத்தில் 30 செகண்டுகளிலேயே அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கிய போது அதை படித்து மிக கவனமாக அவர் படிக்கின்ற நேரத்திலே, ஏன்னா இப்படி எழுந்து கூட ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரை தாண்டி அப்படி போய் முதலமைச்சர்கிட்ட சொல்றதுக்கு நேரம் ஆகாது. அப்படி சின்ன பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டேபிள் இருந்து டைவர்த்தி ஏறி குதிச்சு சட்டமன்ற லைவ்ல இருக்கு, போய் பாருங்க. முதலமைச்சர்கிட்ட போய் கலைஞருக்கும் உங்கள் அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி தருகின்ற கார்பரேட் கம்பெனிகளிடம் கைக்கூலி பெற்ற சிலர் துணையோடு, ஐஏஎஸ் அதிகாரிகள் துணையோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் தளபதி நிறுத்துங்கள் என்று சொன்னேன். உடனடியாக அவர் சீட்டை எழுதுகிறார், பேரவைத் தலைவர் பாஸ் பண்ணிட்டார். சும்மா விடல. மறுநாள் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, ஜவஹர்லா, ஈஸ்வர வரல, அவர் எப்பயும் கொஞ்சம் முதலாளிக்கு பக்கமாக தான் இருப்பாரு, அவர் வரமாட்டேன்ட்டார். எல்லா தலைவர்களும், நான் மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் விழிப்புணர்வாக எழுந்து அதை பிரச்சனை பண்ணி தடுத்தது நான். எல்லா தலைவர்களும் மறுநாளே போய் முதலமைச்சரை சந்தித்து அன்று முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன் என்று நிறுத்தி வைத்தார். அந்த சட்டம் அன்னைக்கு வேல்முருகன் மட்டும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரைகுறை கணினியை தட்டி அதை படிக்கல அப்படின்னா கதம் தான். சட்டம் பாஸ் ஆகிருக்கும், நடைமுறையில் இருக்கும். அப்புறம் நீங்க அமைப்புச்சாரா தொழிலாளர்லேருந்து, சிஐடிலேருந்து, ஏஐடிலேருந்து, எல்பிஎஃப்லேருந்து, ஆளுங்கட்சி திமுக, சும்மா திமுக எழுத்தாங்க. எப்ப அதுக்கு பிறகு அப்புறமே எழுத்து போராடணும், முதலமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும். இப்படிதான் இருக்கு. இதுக்கு எதாவது சொல்றேன்னா, இன்னமும் இங்கே நான் அரசியல் பேச விரும்பல. ஆனாலும் ஆர்எஸ்எஸ் துணையோடு இங்க சில உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு நம்ம கையே நம்ம கண்ண குத்துற வேலைகளை நம்முடைய அரசு மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் டே 1ல இருந்தே சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதத்திலே நான் நாடி பிடிச்சி பார்த்துட்டேன். கவர்னர் மாளிகை எப்படி இங்க அதிகாரம் பண்றான். டெல்லி ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம தமிழ்நாட்டு பட தயாரிப்பாளர் மாதிரியே ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன, அமித்ஷாவா? நல்ல புண்ணியம். அந்த புண்ணிய அலுவலகத்திலிருந்து இங்க எப்படி ஆட்சி அதிகாரிகளை நிர்வகிக்கிறாங்க, போடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சொல்றதுல கணக்கில் எடுத்துக்கல. இங்க கூட கீதாமா சொன்னாங்க, நாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நாங்க தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கீங்கம்மா. ஆனா சொல்ல வேண்டிய அதிகாரிகள் சில பேர் இருக்காங்கம்மா, அவங்க கிட்ட சொன்னாதான் நடக்கும். அவங்க எல்லாம் அவ்வாள் இல்லைன்னா அவ்வாளுக்கு வேண்டப்பட்டவங்க. அதனால அதுக்கு மேல நான் போக விரும்பல. ஆதலால் கண்டிப்பாக இது நியாயமான, நீதியான, தொழிலாளர் வர்க்கத்திற்கான, அமைப்பு சாரா தொழிலாளருக்கான, ஒவ்வொரு இந்த மண்ணில் வாழ்கின்ற, இந்த நாட்டில் வாழ்கின்ற உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தின் வாழ்வுரிமைக்கான ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு நான் எதிர்கால சட்டமன்றம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்திலையும் கண்டிப்பாக நீங்க சொன்ன நம்முடைய விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடும் கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து, கண்டிப்பாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த தொகுப்பு சட்டங்கள் அத்தனையும் நடைமுறைப்படுத்தாமல்
திருப்பி பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்ய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாகவும் கேட்டு, இதே கோரிக்கையை மீண்டும் மீண்டும் நாம் தமிழ்நாடு அரசுக்கும் தொழிலாளர் துறை அமைச்சருக்கும் ஆணையருக்கும் செயலாளருக்கும் முதலமைச்சருக்கும் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.